அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதற்கான ரிசல்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இதோட அடுத்த கட்டம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட், செய்முறை தேர்வு. அது எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு டீசெண்டான ஜாப் தான். சேலரி பாருங்கள், 15,700லேருந்து 50,000 வரைக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கான செய்முறை தேர்வு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். மொத்த மதிப்பெண் 50 மதிப்பெண். நம்ம தேர்ச்சிக்கு 15 மதிப்பெண் கண்டிப்பாக வேணும். சோப்தார், அலுவலக உதவியாளர், வாட்டர்மேன், காவலாளி மற்றும் ரூம்பாய் பதவிகளுக்கு தனியாக, அடுத்தது குக்னா அதுக்கு தனியாக நடக்கும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, எழுத்துத் தேர்வின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்பட்டு, அடுத்தது இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கால் பண்ணுவாங்க. பண்ணி இதுதான் நமக்கு முக்கியம். என்னென்ன அப்படின்னா, அலுவலகத்தை பராமரித்தல். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்கும். சரிங்களா? ஒரு ஆஃபீஸில் கொடுத்துட்டு இப்போ அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. பராமரித்தல் எப்படி? அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல். டேபிளில் எல்லாமே கலைச்சி போட்டிருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். அதை அரேஞ்ச் பண்ணணும். அடுத்தது நம்மளை அந்த பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே குப்பை அது மாதிரி எது வேணாலும் பண்ணிருக்கலாம். அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி நல்லா வச்சுக்கிறாங்க ஆஃபீஸை அப்படின்னு செக் பண்ணலாம். அடுத்தது வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருள்களை கையாளும் முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்தாலும் மற்ற வேலையும் செய்யணும். வாட்ச்மேனாக கூட போனால், அது முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க, தேவைப்படின் எல்லா வேலையுமே செய்யணும். இந்த வீட்டு உபயோகப் பொருள்கள்லாம் கையாளும் முறை. நம்மளாம் சட்டுன்னு எடுப்போம், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சரிங்களா? அதை பார்ப்பாங்க. அடுத்தது அலுவலக உபகரணங்கள், பொருள்களை பராமரித்தல் மற்றும் அனைத்து அலுவலக வேலைகள், உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் தெரியும். இப்போ அங்கே என்னது, உள்ளேயே எல்லாம் அடுப்பு வச்சுருப்பாங்க. அங்கேயே என்ன டீ காஃபிலாம் அங்கேயே போடுவாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மீதி இருக்கிறவங்க அவங்க தான் என்னது கேட்டால் போட்டு தரணும். இதெல்லாம் இப்போ அவங்க டெஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்க, ஒரு டீ போட்டு தாங்க, ஒரு காஃபி போட்டு தாங்கன்னு கேட்கலாம். அடுத்தது சமையல் மற்றும் பரிமாறுதல் போன்ற இதர வீட்டு வேலைகள், அவர்களின் திறமைகளை பரிசோதிக்க இந்த செய்முறை தேர்வுகள்லாம் நடத்துவாங்க. இதில் இப்போ லேடிஸாக இருந்தாவே அவங்களுக்கு எல்லாமே என்னது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் சிலதெல்லாம் டீ போடுறது எப்படி, காஃபி போடுறது எப்படி, மற்றபடிக்கு க்ளீனாக அரேஞ்ச், டேபிளில் புக்ஸ்லாம் இருந்தால் இல்லை ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிளியராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இதை பார்த்துக்கிட்டா போதுமானது. இதுதான் இது பேசிக்காக. சரிங்களா? என்னது அலுவலகம், அதில் இருக்கிற பொருள்கள், உபகரணங்கள், இதெல்லாம் எப்படி அவங்க கையாளுறாங்க, எப்படி ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, பராமரிக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்று. அடுத்தது உணவு, இந்த பானம் தயாரிக்கும் முறை, அப்புறம் கொண்டு பரிமாறுற முறை. இது எல்லாமே அவங்களுடைய அந்த ஒழுக்கம்னு சொல்லும்ல, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். எல்லாமே பேசிக் தான். சரிங்களா? அடுத்து சமையல்காரர் பதவிக்கு தான் கொஞ்சம் இது எப்படின்னு பாருங்கள். இதுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அவர்களின் சமையல் திறன், வீட்டு பராமரிப்பு, வீட்டு உபயோகப் பொருள்களை கையாளும் முறை, சுகாதாரம், உணவு மற்றும் பானம் தயாரிக்கும் முறை. இது ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக எல்லாம் அங்கேயும் இருக்குது. அதான் சொல்லிட்டோம், எந்த போஸ்ட் எடுத்தாலும் தேவைப்பட்டாச்சு வேறு போஸ்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் அப்படின்னு மட்டும் கிடையாது. அடுத்தது நூலக உதவியாளர் மற்றும் புத்தக மீட்டமைப்பாளர் பதவிகளுக்கு. இங்கே என்னது, புத்தகங்களை பராமரிக்கணும், நூலகத்தை பராமரித்தல், அலுவலகத்தை நன்றாக வைத்திருத்தல், அலுவலக பொருள்களை பராமரித்தல் மற்றும் அனைத்து அலுவலக வேலைகள் செய்வது போன்ற திறமைகளை பரிசோதிக்க செய்முறை தேர்வுகள் நடத்தப்படும். அவ்வளோதான், முடிஞ்சுது. எல்லாமே என்னென்ன பண்ணுவாங்கன்னு கொடுத்துட்டாங்க.
முன்னாடி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், அவங்களாம் சிஸ்டம் கொடுத்துருவாங்க, எல்லா ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே அவங்களாம் சிஸ்டத்தோடு முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது இது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, நூலக உதவியாளர், குக்கு, வாட்ச்மேனு, ரூம் பாய், இவங்களுக்கெல்லாம் இது நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ராக்டிக்கல். நம்ம தினந்தோறும் செய்கிறோம்ல, அதையே அங்கே போய் ஒரு முன்னாடி என்ன பண்ணணும், செஞ்சு காமிக்கணும். அவங்க இதெல்லாம் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு தனியாக மார்க்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த வேலையை எப்படி செய்கிறோம் அதன் அடிப்படையில் நமக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ இதோட ஃபைனலில் தான் அடுத்தது என்ன வரும், வாய்மொழி தேர்வு, வைவா வாய்ஸுக்கு வந்து கால்ஃபேர் வரும். இப்போ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி 3 ப்ராசஸ் இருக்குது ரெக்குயர்மெண்ட்டில். ரிட்டன் டெஸ்ட்டு, அடுத்தது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, கடைசியாக வந்து வைவா வாய்ஸ். 3ல் மார்க் எடுத்து தான் ஃபைனல் லிஸ்ட்டு விடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இதெல்லாம் தேநீர் தயாரிக்கும் முறை, உணவு தயாரிக்கும் முறையெல்லாம் கற்றுக்குவாங்க, இப்போலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிடுங்க. சரி, அதுவும் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாமினரை வந்து என்ன பண்ண முடியும், இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அதிகமாக மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அடுத்தது ஒரே மற்றும் ஒரு குறிப்பு என்னென்னா, இப்போ இது வேறு எங்கேயும் நடக்காது. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அனைத்து பதவிகளுக்கும் செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு சென்னையில் மட்டும்தான் நடைபெறும். எக்ஸாம் சென்டர் எங்கே, தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க எல்லாருமே கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் சரி வைவா வாய்ஸுக்கும் சென்னைக்கு போயே ஆகணும். இதுக்கு நீ சென்னை போகிறோம்னா அதனால் எவ்வித பயணப்படியோ தினப்படியோ அமௌண்ட்டில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய சொந்த செலவில் தான் நம்ம போக வேண்டும். சரிங்களா? இது ரிசல்ட் வந்திருக்கோம், கட் ஆஃப் இன்னும் வரல, ரிசல்ட் வந்திருக்கோம். அதிலே அதிகமாக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு தகுதி ஆகியிருக்கும் அப்படின்னு. காலம் தாழ்த்தாமல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமுக்கெலாம் என்னது, அடுத்தது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கால்ஃபேர் ஆகலாம். அடுத்தது கூடிய விரைவில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு யார் வரணும்னு லிஸ்ட் விட்டுருவாங்க. அதனால் காலத்தை வீணடிக்காமல் சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.